ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் லீவுக்கு நம்ம படம் வரல, ஜனநாயகன் படம். அதனால வந்து தெறி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனல்ல வந்து, இந்த மாதிரி தெறி படம் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க, பராசக்தி படத்தையும் போய் பாருங்க, நம்ம விஜயன படம் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க, தெறி படத்தையும் போய் பாருங்கன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து தெறி படம் ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்துட்டு படம் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. இவங்க கிட்ட இருந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இவங்களா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே வந்து ஜனநாயகன் படம் வந்துச்சு சரிங்களா, வர மாதிரி இருந்துச்சு. ரிலீஸ் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண விடல, பொங்கலுக்குன்னு சொன்னாங்க. இப்போ அதையும் ரிலீஸ் பண்ண விடல. நம்ம தெறி படத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களாம் வாண்டடா வந்து தெறி படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றோம் உங்களுக்காண்டி, விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் தர மாதிரி, பொங்கலுக்கு வந்து யாருமே டிசப்பாயின்மெண்ட் ஆக வேண்டாம் விஜய் ஃபேன்ஸு, அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் தெறி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அவங்களா சொன்னாங்க. இப்போ அவங்களே வந்து விடலைன்னு சொல்லிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு ஆசையை காட்டுறாங்க, பொங்கலுக்கு கண்டிப்பாக ஒரு விஜய் படத்தை போய் பாருங்க தியேட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு தெறி படத்தை கொண்டு வராங்க. இப்போ அவங்களே வந்து தெறி படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னன்னா, கார்த்திக் படம் வருது, வா வாத்தியாரே படம். அது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படமா தான் இருக்கு. ட்ரெய்லர் பார்த்தா சூப்பராகவே இருக்கு. கார்த்திக் படம் நல்லா தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் வந்து பராசக்தி படத்தை இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தா நிறைய யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கார்த்திக் படம் வருதுனால வந்து தெறி படத்தை வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லி தான் வந்து நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் தெறி படத்தை பார்க்க முடியாட்டி என்ன, நீங்க வந்து கார்த்திக் படத்தை போய் பாருங்க. ஏன்னா கார்த்திக் படம் வந்து ட்ரெய்லர் பார்த்தா உண்மையிலே சூப்பரா இருக்கு. நமக்கு பொங்கலுக்கு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு படம் வேணும், நல்ல படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கணும். பராசக்தி எல்லாருமே பார்த்துருப்பீங்க சரிங்களா. அதனால வந்து வா வாத்தியாரே அந்த படம், அது ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கு. ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தெரியுது. அதனால வந்து ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பா நீங்க வந்து வா வாத்தியாரே கார்த்திக் படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. தெறி படம் எப்போ ரீரிலீஸ் பண்றாங்களோ அப்போ போய் நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஜனநாயக படம் எப்படியும் வந்து ஜனவரி 26 வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. எப்படி இந்த மாசம் எண்டிங்குள்ள நம்ம படம் கண்டிப்பா தியேட்டர்ல வரும். தெறி படத்தை கூட வந்து மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஜனநாயகன் படத்தை தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். எப்படியும் கோர்ட்ல ஹியரிங் வரப்போகுது நாளைக்கு ஜனவரி 15ஆம் தேதி. சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி ஹை கோர்ட்ல ஜனவரி 21ஆம் தேதி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதனால வந்து ஜனநாயகன் படம் வரட்டும் சரிங்களா. நீங்க பொங்கலுக்கு போய் கார்த்திக் படத்தையே போய் பாருங்க சரிங்களா. நம்ம வந்து ஜனவரி எண்டிங்ல நம்ம வந்து விஜயன படத்தை பார்த்துக்கலாம்.